Hey guys, hope I'm doing good and welcome back to our channel. ஸோ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்துட்டு இந்த விண்டோஸ் சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது விண்டோஸ் கீழே இருக்குல்ல ஷார்ட்கட்டில் எதுக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பற்றி பார்க்கலாம். நம்ம இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் லோகம் வச்சுன்னா அதை மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோ வந்து பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்க. அண்ட் உங்களுக்கு ஐபி பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான பிளேலிஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் அப்படி நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், ஆல்ரெடி நோட் பண்ணி இது டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்டேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து கண்ட்ரோல்லேருந்து போயிடலாம். கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் டு எல்லா இதையும் வந்து செலக்ட் பண்ணுறக்காண்டி தான் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணுறோம். செலக்ட் ஆல் ஜஸ்ட் லைக் இப்போ வந்து ஒரு மொத்தமாக ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலுக்கு ஒன்றுனா போய் காப்பி பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஸோ மொத்தமாக அந்த ஃபைலே காப்பி பண்ணணும் அப்படின்னு கண்ட்ரோல் கொடுத்தோம்னா மொத்தமாக எல்லாமே வந்து காப்பி ஆயிடும். அண்ட் கண்ட்ரோல் பி எதுக்குன்னா வந்து இப்போ நம்ம ஒரு வேர்ட் ப்ரெஸ் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருக்கும்போது வந்துட்டு எனக்கு ஒரு சில ஐட்டம் மட்டும் இந்த யூஎஸ் ஒபீடியன்ட்லி அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி காட்டணும்னு நினச்சோன்னா வந்துட்டு வி வில் யூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் பி வந்து போல்டு பண்ணி காட்டணும் நமக்கு வந்து அந்த ஃபாண்ட்டை மட்டும். அண்ட் நோட் பேடில் இருக்க ஜஸ்ட் லைக் விண்டோஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, வேர்ட் ப்ரெஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இட் வில் பி அப்ளிகபிள் தேர். அண்ட் கண்ட்ரோல் சி வந்து எல்லாருமே தெரியும் காப்பி பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் லைக் கண்ட்ரோல் சி கொடுத்தோன்னா வந்துட்டு இது வந்து காப்பி ஆகிக்கும், நமக்கு என்னென்ன வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சி இஸ் ஃபார் காப்பி. அண்ட் கண்ட்ரோல் வி வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு. கண்ட்ரோல் ப்ளஸ் வி எது கொடுக்குறோன்னா வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுப்போம். இங்கேருந்து ஒரு இடத்துக்கு வந்து இங்கேருந்து ஒரு இடத்துல இது வந்து காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். என்ன கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணணும்னு வச்சுன்னா கண்ட்ரோல் வி கொடுத்தோன்னா பேஸ்ட் ஆகிடும் அப்படியே வந்துட்டு. ஸோ நம்மளோட ஒர்க் மிச்சம் ஆகும்ல, அதுதான். அண்ட் கண்ட்ரோல் ஜி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா வந்துட்டு கண்ட்ரோல் ஜி எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் டு கோ டு இந்த இடத்துக்கு போ அப்படின்றக்காண்டி வந்து கண்ட்ரோல் ஜி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் காப்பி பண்ணுறக்காண்டி லேட் ஆகிடுச்சு. அண்ட் கண்ட்ரோல் ஜி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு கோ டு அப்படின்றக்காண்டி வந்து யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் லைக் இந்த ஃபோல்டர் இங்கே போகணும், ஜஸ்ட் லைக் இங்கேருந்து இங்கே நேவிகேட் ஆகி போகணும் அப்படின்றக்காண்டி கோ டுன்றது யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஹச் யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஹச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அந்த ரீப்ளேஸ் மேலே இங்கே ஒரு பேசுகிற இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேறு வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு யூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஹச் ரீப்ளேஸ். அண்ட் இட்டாலிக்னு தெரியும், அந்த ஒரு ஃபாண்ட் வேறு ஒரு ஃபாண்ட் இப்போ வந்து வேர்ட்ப்ரெஸ்ல எப்படி போல்டு பண்ணோமோ அதே மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து வேற ஒரு ஃபாண்ட்டில் காட்டணும் அப்படின்றதுக்காண்டி வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ யூஸ் பண்ணுவோம். அது வந்து வேற ஒரு ஃபாண்ட்டுக்கு மாறும். லைக் வந்து ஸ்லைட்டாக வந்து சாஞ்சு பார்க்க ஒரு நல்லாயிருக்கும், அதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். இட்டாலிக் அப்படின்ற இது வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் கே வந்து இன்செட் ஹைப்பர் லிங்க்ல என்ன தெரியுமா, இப்போ வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறோம், அங்கே வந்து ஒரு லிங்க் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட் அடைக்கிறோம், அந்த ஒரு பென்டெஸ்ட் ரிப்போர்ட் தான் ரெடி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு லிங்காக வந்து அவங்களே ஆட் பண்ணணும்னு வச்சுன்னா வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஹச் கொடுத்தோம்னா வந்து இது கண்ட்ரோல் ப்ளஸ் கே கொடுத்தோன்னா வந்து நமக்கு வந்து லிங்காக அது மாறிடும். ஜஸ்ட் லைக் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் கே அப்படின்ற நம்ம கொடுத்தோம்னா ஹைப்பர் லிங்காக மாறும். ஜஸ்ட் லைக் கிளிக் பண்ணால் லிங்க்கு போகும்ல, அந்த மாதிரி தான் வந்து அதான் ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம். அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் என் வந்து யூஸ் பண்ணுறோம்னா வந்து நியூ ஒர்க் புக் அது வந்து ஓப்பன் பண்ணுறக்காண்டி யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு நியூ ஒர்க் புக் அப்படின்னா புதுசாக ஒரு இது கிரியேட் பண்ணுறக்காண்டி. அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ வந்து ஓப்பன் பண்ணுறக்காண்டி யூஸ் பண்ணுவோம். அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் பி வந்து பிரிண்ட் பண்ணுறக்காண்டி யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ ஈக்குவல் டு ஓப்பன் அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் பி வந்து பிரிண்ட் பண்ணுறக்காண்டி யூஸ் பண்ணுவோம். எஸ் பிரிண்ட். ஸோ இது வந்து 2 சீரிஸாக இருக்கும். அந்த சீரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே ஃபைன். இது ஃபர்ஸ்ட் சீரிஸ் வந்து ஒரு பேசிக்கான கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அண்ட் செகண்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இன்டர்மீடியட்டாக கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டைலிஷாக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் சொல்கிறேன். அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் வந்து சேவ் பண்ணுறக்காண்டி யூஸ் பண்ணுவோம். லைக் டு சேவ். அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் வந்து ஃபில் ரைட் அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஃபில் ரைட். அண்ட் தென் கண்ட்ரோல் ப்ளஸ் யூ வந்து அண்டர்லைன் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் ப்ளஸ் யூ ஈக்குவல் டு அண்டர்லைன் சம்திங். ஜஸ்ட் லைக் நம்ம எப்படி ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணுவோம், போல்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஹைப்பர் லிங்க் இது அண்டர்லைன் அப்படின்றது ஒரு விஷயம். அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் வி வந்து பேஸ்ட் பார்த்தோம். அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூ வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஒரு இது வந்து ஆல்ட் ப்ளஸ் F4 யூஸ் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டைலில் யூஸ் பண்ணலாம். அப்போ சொல்கிறேன் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூ வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் வந்து கட்டு வி கொடுத்துட்டு ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் வி ஈக்குவல் டு கட் காப்பி பேஸ்ட் மூணுமே வந்து பக்கத்தில் தான் இருக்கா. சிவி ஓகே. கட் பண்ணுறதுனா வந்து காப்பி பண்ணுறோன்னா அதை வந்து அப்படியே ஒரு கிளிப் போர்டு காப்பி பண்ணிட்டு வரும். கட்னா வந்து மொத்தமாக அங்கேருந்து தூக்கிட்டு வேறு இடத்துல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்குவோம், அதை வந்து காப்பின்னு சொல்லுவோம். அண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் இப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், எனக்கு திரும்ப வந்து அது வேணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வி வில் டூ
ரிப்பீட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் வந்து Ctrl+Y. ரிப்பீட் அன்டூ பண்ணுறதுக்கு வந்து Ctrl+Z யூஸ் பண்ணுவோம். Ctrl+Z is equal to undo. ஓகே. அண்ட் எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்குது, உங்களுக்கு எதுவும் கிளாரிஃபை பண்ணணும், உங்களுக்கு எதுவும் கேசஸ் இருக்குது, அதை வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து பிங்கர்ஸ் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு Alt Tab அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்குது, கீ இருக்குது. இது என்ன பண்ணணும்னா வந்துட்டு நமக்கு வந்து Windows 10 வந்து இது ஒர்க் ஆகும். இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க டேப் வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துச்சா இங்கே இந்த டேப்புக்கு போகணும் அப்படின்னா வந்து இங்கே நம்ம போய்க்கலாம். அண்ட் மினிமைஸ் மேக்ஸிமைஸ்க்கு வந்து Ctrl+F7 கொடுத்தோன்னா ஒரு விண்டோ வந்து மூவ் ஆயிரும். லைக் Ctrl+F7 அப்படின்ற நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா வந்து F7 கொடுத்தோம்னா விண்டோஸ் வந்து அப்படியே மூவ் ஆயிரும். அண்ட் ரீசைஸ் பண்ணணும்னு நினச்சா வந்துட்டு என்ன கொடுக்கலாம்னா வந்து Ctrl+F8 கொடுக்கலாம். Ctrl+F8 கொடுத்தா வந்து ரீசைஸ் ஆகும். அண்ட் மேக்ஸிமைஸ் பண்ணுறது வந்து Ctrl+F10 கொடுக்கலாம். ப்ளஸ் Ctrl+F10 கொடுத்தோம்னா மேக்ஸிமைஸ் ஆகும். நான் அதை மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா Ctrl+F10 கொடுக்கணும். யூஸ் பண்ணிட்டு Ctrl+F10 கொடுத்தோன்னா அது மேக்ஸிமைஸ் ஆகும். ஓகே, இது 2-3 டேப் ஓப்பன் இருக்கும். அப்படி இருக்குது. ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் Alt+F2 கொடுத்தோன்னா சேவர்ஸ் ஆகும். லைக் Alt+F4 கொடுத்தோன்னா எக்ஸிட் ஆகும். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ சும்மா பேசிக்ஸான கமெண்ட்ஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் லெவல் லைக் F1 கீஸில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஸ்டைலிஷாக எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து பெல் ஐகானை யூஸ் பண்ணிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நல்ல சந்திக்கிறேன். டாடா பாய்.